திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மகம் நட்சத்திரத்தினுடைய பலன்கள், ஒவ்வொரு திசைகளும் எப்படி இருக்கும், இறுதியாக அதனுடைய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத தான் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். மகம் நட்சத்திரம் அப்படின்னாலே மகம் ஜெகம் ஆளுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வி. அப்போது மக நட்சத்திரத்தின் அதிபதி யார்? கேது. ஞானத்தின் வள்ளல், தெய்வ அனுகிரகம், இதெல்லாமே இந்த மகம் நட்சத்திரம் கொடுக்கும். அப்போ மகம்னா சித்தர்களுடைய தொடர்புகள். அப்போ மக நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன். சுகபோக வாழ்க்கையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். அதே போல் சந்திரனுடைய கர்மாவை வாங்கின ஒரு நட்சத்திரம். அப்போ இது எல்லாமே ஒரு தொடர்புகளை நிச்சயமாக அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சே தீர வேண்டும். மகம் அப்படிங்கிறது கேதுனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனாலையும், அந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சூரியன் கால புருஷனுக்கு 5ஆம் இடத்துலையும், அந்த இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். அந்த சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியில் முதல் நட்சத்திரமாக 4 பாதங்களையும் கொண்ட நட்சத்திரம். சுகபோக வாழ்க்கை, எதையுமே அனுசரித்து போகக்கூடிய தன்மை, நேர யூனிவர்ஸோட கனெக்டிவிட்டி, பிரபஞ்சத்தினுடைய சக்தியை உணரக்கூடிய தன்மை. ஒருத்தரை பார்த்தோன்னா இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இவங்களோட இருந்தால் நல்லது நடக்கும், இவங்களோட இருந்தால் கெட்டது நடக்கும் அப்படிங்கிறத பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சமே, அந்த கடவுளே இவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பரிசு. அப்போ இந்த மக நட்சத்திரத்தில் கேது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நாம் மைண்ட் பைட்டை நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, கேது நல்ல இடத்துல இருந்துடணும். இது எல்லாமே சுகபோக வாழ்க்கைகள், நிம்மதி, தெய்வ அனுகிரகம், இதெல்லாமே கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த நட்சத்திரத்தின் அதிபதி நல்ல நிலையில் இருக்கணும். அப்போ அந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னா கேது பகவான். அவர் உங்கள் லக்ன ரீதியாக 3, 6, 11 இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்தில் இருந்து விட்டால், அல்லது கேது நிற்கக்கூடிய வீட்டின் அதிபதி, இப்போ கேது போய் உங்களுக்கு மேஷத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், மேஷத்தின் அதிபதி யார்? செவ்வாய். அப்போ செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும், அல்லது கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். அப்படி இருந்து விட்டால் இந்த பிறவியில் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு சந்தோஷங்களை நிச்சயமாக அனுபவிப்பார். இல்லைன்னா இந்த கேது அப்படிங்கிறது தனிமை, விரக்தி, ஒரு ஒரு பழி பாவங்களை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அதே போல் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு தன்மைகள், இது எல்லாமே கொடுத்துரும். கேது ஆன்மீக தேடலுக்கு ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம். அதே போல் கேது எல்லாருடைய மனதையும் எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுறதுல, அவங்ககிட்ட போய் பேசி தான் அவங்க செய்யணுங்கிறதுல கிடையாது. பார்த்தாலே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. இயற்கையாகவே இது இவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம். எதையுமே எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பார்த்த உடனே தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த மகத்துக்கு உண்டு. இந்த மகத்தில் பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் மருத்துவத்துறை, ஆன்மீகத்துறை, அறநிலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சித்தர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் இருப்பார். சித்த மருத்துவம், கைவினை பொருட்கள் விற்பனை, இந்த கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பூஜா ஸ்டோர்ஸ், இதெல்லாமே அந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள் தான். அப்போ இது எல்லாமே அதில் இருக்கும். கண்டிப்பாக மருத்துவர் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார். அவங்க குடும்பத்தில் ஒரு சித்த மருத்துவம் செய்யக்கூடியவர்களாவது இருப்பார், அல்லது இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராவது இயற்கையாகவே இந்த சாப்பிடு தலைவலி சரியாயிரும், இந்த மூலிகை பரிசுத்து செய்ய, அந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. கேது அப்படின்னா மனசாட்சிக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு கிரகம். இப்போ ராகுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு. கேது அப்படின்னா தலைப்பகுதி. அப்போது தலைப்பகுதி பாம்புவாகவும், உடம்பு மனித உடம்பை கொண்டவர் தான் கேது. அப்போ கேதுக்கு மனசாட்சிக்கு பயந்து நடப்பார். அப்போது இந்த மக நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் மனசாட்சிக்கு பயந்துக்குவாங்க. நான் செஞ்சது தப்பு,
இல்லை இதுக்கு நம்ம போய் மன்னிப்பு கேட்டுறணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். கோபம் அதீத கோபம், புரிந்து கொள்ள முடியாத கோபம். பேசுகிறப்ப யார் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே படப்படன்னு அவங்க மனசில் என்ன இருக்குதோ அது எல்லாமே வெளிப்படையாக கொட்டிட்டு தான் மறுபடியும் அவங்க பெருமூச்சே விடுவாங்க. அதற்கப்புறம் யோசிப்பாங்க, நம்ம இப்படி பேசிட்டோமா, இப்படி அவங்கள திட்டோமா, இப்படி அவங்கள நம்ம காயப்படுத்திட்டோமா அப்படிங்கிறது அதற்கப்புறம் தான் அவங்க யோசிப்பாங்க. அப்போது அதீத கோபத்தின் உச்சமும் இந்த மகன்தான். மக நட்சத்திரக்காரங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அது ஆன்மீக சம்மந்தப்பட்ட பேச்சுக்களையோ இறைவன் சம்மந்தப்பட்ட பேச்சுக்களையோ அவங்க தொழில் துறை சம்மந்தம் அவங்க என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதில் பற்றி நீங்கள் பேசினீங்களோ ஜெயிக்க முடியாது. நிறைய அறிவாளி, ரொம்ப அறிவு ரொம்ப ஜாஸ்தி, சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. புதிய புதிய விஷயங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்றை விட்டு அப்படியே அடுத்தடுத்து மனதிற்குள் ஏதாவது ஒரு விஷயங்களை போட்டு குழப்பி அதில் ஒரு ரிசல்ட்டையும் எடுத்துருவாங்க அவங்க. இந்த மக நட்சத்திரக்காரர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. டைரக்டர் ஃபீல்டு எல்லாமே அதுதான். கேது இல்லாமல் கண்டிப்பாக டைரக்ஷனில் இறங்க முடியாது. புதிய யோசனைகளை யோசிக்க முடியாது. இருக்கிறதுலே ரொம்ப பவரான கிரகம், ரொம்ப யாருக்குமே கட்டுப்படாத கிரகம் அப்படின்னா கேது மட்டும்தான். கேதுக்கு பரிகாரமே கிடையாது. மனசாட்சிப்படி நடந்துக்கிறது மட்டும்தான் பரிகாரமே. எல்லா கிரகத்துக்கும் சூரியன்லேருந்து நாம் ராகு வரைக்கும் பரிகாரம் கொடுத்துடலாம். ஆனால் கேதுக்கு மட்டும் பரிகாரம் சொல்கிறப்போ கேது தசாபுத்தி நடக்குது அல்லது கேதுனுடைய நட்சத்திரக்காரங்க வர்றாங்க அப்படின்னா ஏகதேசமாக அவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வருவாங்க. ஜோதிடராக இருப்பாங்க, ஆன்மீகத்தில் நிறைய உச்சத்தில் இருப்பாங்க, இது எல்லாமே இருக்கும். அப்போ அவர்களுக்கு நம்ம பரிகாரமே சொன்னாலும் அவர்களே நமக்கு பரிகாரம் சொல்லிட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கும். அவங்க தான் எதை தொட்டாலும் அதில் எல்லா விஷயத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு தான் வருவாங்க அப்படிங்கிறத உண்மை. சினிமா துறை, அரசியல் துறை, அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அதில் ஜெகம் ஆள்வாங்க. மகம் ஜெகம் ஆளும் அப்படிங்கிறது அவர்கள் எந்த துறையில் இருக்கின்றார்களோ அதில் முழுமை பெற்று அதில் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை தான் மகம் ஜெகம் ஆளும் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்துருக்குது. அப்போ கேது ஒரு நல்ல நிலையிலிருந்து, கேது நிற்கக்கூடிய வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருந்து விட்டால் கண்டிப்பாக இந்த பிறவியில் அவர்கள் ஒரு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக பெற்றே தீர்வார்கள் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கலை, கவிதை, கட்டுரை, சினிமா துறைகள், அரசியல் சார்ந்த துறைகள், அரசியல் ஒரு நல்ல ஸ்டேஜில் வர்றது, பெரிய பெரிய பதவிகள் கிடைப்பது, இதெல்லாமே மகத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நடனம், நாட்டியம் சம்மந்தப்பட்டது, இலக்கியங்கள், பாட்டு, இசை, இதில் எல்லாமே ரொம்ப விருப்பம். அதுலேயும் அவங்க ஜெயிப்பாங்க கண்டிப்பாக. அடுத்து கேது மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு கிரகம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. கேதுனா உடம்புன்னு சொல்லியிருக்கோம். அப்போது உடம்பை வளைத்து செய்யக்கூடிய அனைத்து தொழிலுமே கேதுவுக்கு வரும். ஸ்போர்ட்ஸ்லலாம் மெடல்லாம் நிறைய வாங்குவாங்க. எந்த துறைகள் எடுத்தாலும் அதில் மெடல் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. உடல் வலிமை, ஜிம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே இந்த மகத்தில் வருவாங்க. அல்லது ஏதாவது மகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும். அப்போ பாருங்கள், உங்கள் லக்னம் மகம் சாரம் வாங்கினாலோ அல்லது கேது சாரம், இது ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். கேது சாரம் வாங்கினாலோ அல்லது இப்போ உங்கள் ராசி மகசாரத்தில் இருக்குது, லக்னமும் மகசாரமோ அல்லது ராகு கேது சாரத்தில் இருந்து விட்டால் இந்த பிறவி உங்களுக்கு கடைசி பிறவியாக கூட இருக்கலாம். ஞானத்தையும் முக்தியும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது நட்சத்திரம் ராகு கேதுக்களாக இருக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து விட்டால், அவர்களுடைய புள்ளியில் நின்று விட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு முக்தி ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுருவார். அல்லது கடைசி பிறவியாக கூட இருப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இதை ராகு கேதுவினுடைய அச்சுப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். சரி, முதல்ல பிறக்கிறாங்க. கேதுவினுடைய திசை 7 வருட காலங்கள். இந்த கேது திசையில் முதல் 7 வருட காலங்களில் ஒரு ஏகதேசம் ஒரு 5 வருடங்கள் நம்ம எடுத்துக்கலாம். மகத்தில் பிறக்கும் பொழுது 5 வருடத்திற்குள்ளே தான் வரும். அப்படி வரும் பொழுது கேது நல்ல இடத்தில் இருந்து விட்டால் அந்த குடும்பம் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு அப்புறம்தான். கேது பெருசாக நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். பிறந்த உடனே பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டாம். சூரியன் நல்லா இருந்தாலோ, சுக்கிரன் நல்லா இருந்தாலோ, அல்லது கேது இருக்கக்கூடிய இடம் நல்ல இடமாக இருந்தாலோ நாம் ஓரளவுக்கு கேது திசையில் ஓரளவு தாய் தந்தையருக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும்.
அடுத்து சுக்கிர திசை. ஒரு 5 வயதிலிருந்து கணக்கு போடுங்க. ஒரு 25 வயசு வரைக்கும் 20 வருட காலங்கள் சுக்கிர திசை. உங்கள் மகத்தின் அதிபதி சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில். கேந்திர திரிகோணங்கள்லையோ ஆட்சி உச்சமோ பெற்று இருந்து விட்டால் அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிற மாதிரி அத்தனையும் கிடச்சிரும். எல்லா விஷயங்களும் கிடச்சிரும். பெயர், புகழ், சொத்துக்கள், வீடு, மனைகள், நல்ல படிப்பு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பது, நல்ல காலேஜு, நல்ல வளர்ச்சி. இந்த 20 வருடத்திற்குள்ளேயே உங்கள் லைஃபோடைய செட்டில்மெண்ட்டே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் லைஃபுக்கு உண்டான செட்டில்மெண்ட்டை கொடுத்துரும். அப்போது கண்டிப்பாக சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்க வேண்டும். அப்படி நல்லா இல்லை என்றால், சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னா கேதுவும் இயங்காது, உங்கள் நட்சத்திரங்களும் இயங்காது. ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியே சுக்கிரன் தான். அப்போ நட்சத்திரங்களும் இயங்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணாது, கண்டிப்பாக இந்த சுக்கிரன் நல்லா இல்லைன்னா எல்லாத்த பார்த்தும் ஏக்கத்தை கொடுத்துவிடும். மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து நாம் ஏங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் தனிமையும் ஏற்படுத்திவிடும். ஆனால் இருந்தாலும் சுக்கிரன் அப்படிங்கக்கூடியவர் ஒரு சுகபோக காரகன், காசு பணத்துக்கு உண்டான கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு கொடுத்துட்டு போயிடும். பெரிய லெவலில் கொடுக்கல அப்படின்னாலும் அந்த சுக்கிர திசைக்கு உண்டான மதிப்பாவது கொடுக்கணும் இல்லையா? அதற்காவது கொஞ்சம் நமக்கு உண்டான நம்ம தேவைகளுக்கு உண்டான பணத்தையும் நம்மளுடைய தேவைகளுக்கு உண்டான விஷயத்தையும் கொடுத்துட்டு போயிடும். அப்போ இதை பார்க்கக்கூடியவர்கள், ஒரு குழந்தை மகத்தில் பிறக்குதுன்னா சுக்கிர திசை நல்லா இல்லைன்னா அந்த குழந்தைகளுடைய கெரியருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல படிப்பை கொடுத்துருங்க. நல்ல படிப்பை தயவுசெய்து கொடுத்துருங்க. ஏன்னா ஓரளவுக்கு தேவைகளுக்கு உண்டான பணத்தை அது ரோல் பண்ணி கொடுத்துரும். படிப்பே நீங்கள் கொடுக்கலன்னா படிப்புக்கு மீறின அறிவு அவங்கக்கிட்ட இருக்கும். படிப்புக்கு மீறின அறிவு தான் கேது. எல்லாமே இயற்கையாகவே கொடுத்துரும். எல்லா விஷயத்தையுமே இயற்கையே கொடுத்துரும். இயற்கையாகவே அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் புலப்பட்டுரும். அப்போ நல்ல படிப்பையும் நல்ல தொழிலையும் அமைச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பிற்கால வாழ்க்கை ஓரளவு நல்லது பண்ணிடுவாங்க. ஏன்னா சுக்கிரன் நல்லா இல்லை என்றாலும் இந்த மகத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஏற்ற இறக்கத்தை சந்தித்து கொண்டே இருப்பார்கள். அடுத்து சூரிய திசை. இப்போ இந்த சூரியன் பார்த்துட்டிங்கன்னா ஜாதகத்தில் 6 வருட காலங்கள், 25லேருந்து நம்ம ஒரு 30 வயசு கணக்கு போட்டுக்கலாமே. அப்போது ஒரு 30 வயசு வரைக்கும் நம்ம கணக்கு போட்டாலும் இந்த சூரியன் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய மகத்தினுடைய அதிபதியே, அதாவது மகம் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் அதிபதி, வீட்டு அதிபதி சூரியன். அப்போ இந்த சூரிய திசை ஒரு நல்ல திசையாக தான் இருக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள், ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்பாவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கலாம். அப்பாவுக்கு ஒரு வளர்ச்சி அல்லது அப்பாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துவிடும். சூரியன் நல்லா இல்லை ஜாதகத்தில் அப்படின்னா கொஞ்சம் இடைஞ்சலை பண்ணி கொடுத்துரும். ஒரு பெயர் புகழ் மதிப்பை குறைக்கிறது, அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் கொடுக்கறது, பரம்பரை சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பது, குலதெய்வத்துக்கு சரியாக போய் வழிபாடு செய்ய முடியாமல் இருக்கிறது, இதெல்லாமே குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவது, இதெல்லாமே கொடுத்துரும். ஏன்னா கேது சூரியனுக்கு கடுமையான பகை. ராகு கேது சூரியனை க்ளோஸ் பண்ணுறது தான் சூரிய கிரகணம். அப்போது அடுத்தது பாருங்கள், இந்த கேது முடிச்சிட்டார், சூரியன் முடிச்சிட்டார், அடுத்தது சந்திரன் வரார். அப்போ சந்திரன் யார்? 10 வருட காலங்கள், 30 to 40 சந்திர திசை. அப்போ இந்த 30 to 40 சந்திர திசையும் கேதுவுக்கு சந்திரனும் யாருங்க? கடுமையான பகை கிரகம் தான். அப்போ ராகு, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கிரகணம் பிடிக்கக்கூடிய காலகட்டங்கள் என்னது? சூரியனையும் சந்திரனையும் கிரகணம் பிடிக்கிறது தான். ராகுகேதுகள் பிடிக்கிறது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அப்போது அடுத்தது சந்திரனை கேது வருவார், கேது பிடிப்பார். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இயற்கையாகவே இந்த கேது சந்திரனுடைய கர்மாவை வாங்கின நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த 10 வருட காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சந்திரன் நல்ல இடத்தில் இருந்து விட்டால் ஓரளவு தப்பித்து கொள்ளலாம். ஓரளவு இல்லைன்னா இந்த சந்திர திசையில் உங்கள் கர்மா, இந்த பிறவிக்குண்டான கர்மாவை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த 10 வருஷம்தான் நீங்கள் அனுபவிப்பீங்க. சந்திரன் எங்கே இருந்தாலும் கஷ்டங்களை அது கொடுக்காம போகிறது இல்லை. நல்ல இடத்தில் இருந்தால் பாதி நாட்கள் கஷ்டங்களும் பாதி நாட்கள் யோகத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா சந்திரன் உங்களுக்கு நிலா 15 நாள் அமாவாசை, 15 நாள் பௌர்ணமி. அப்போ ஏற்ற இறக்கத்தை கொடுத்துட்டு போயிடும் நல்லா இருந்தால். நல்லா இல்லைன்னா இந்த சந்திர திசையில் வழிபாடுகளை அதிகப்படுத்தி கொண்டு எந்த ஒரு புதிய முயற்சியிலும் செய்யாமல் நல்ல யோசித்து பலமுறை யோசித்து அந்த விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இது சந்திர திசைக்குண்டான அமைப்பு. அடுத்து செவ்வாய் வருவர். செவ்வாய் ஒரு 7 வருட காலங்கள். அப்போ உங்களுக்கு பாருங்கள், ஒரு 40லேருந்து 45 47 வயசுக்குள்ளே செவ்வாய் வருவார். அப்போ செவ்வாய், நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, உடல் வலிமை. கேதுனா உடல் வலிமை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா?
அப்போது மனசாட்சிக்கு உடம்புக்கு பயப்படக்கூடியவர் கேது. அப்போது செவ்வாய் அப்படிங்கிறது அவரும் உடல் வலிமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இந்த சந்திர திசையில் செவ்வாய் திசையில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிப்பீங்க. சந்திரனில் என்னெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் ஓரளவுக்கு மறுபடியும் செவ்வாயில் திரும்ப எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்து விடும். இந்த செவ்வாய் திசை உங்கள் கெரியருக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஸ்டேஜில் கொண்டாந்து விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பெயர், புகழ், மதிப்பு, ஒரு அந்தஸ்து, ஒரு இடத்துல போகிறீங்க, அந்த இடத்துல உங்களை முன்னிலைப்படுத்தி சொல்வது, இதெல்லாமே கொடுத்துரும். ஆனால் செவ்வாயில் கொஞ்சம் நோயும் கொடுத்துரும். அதனால் நோய் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து ராகு வருவார். ராகு 18 வருட காலங்கள் ராகு. இந்த பாருங்கள், உங்களுக்கு கேது கம்மியான திசை, பெரிய ரோல் பண்ணினது அடுத்தது பெரிய திசையாக வந்தது சுக்கிர திசை 20 வருஷம். அடுத்தது பாருங்கள், சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7 இப்படின்னு சின்ன சின்ன திசைகளாக தான் வந்திருக்கு. இப்போது அதற்கப்புறம் ஒரு பெரிய திசையை சந்திக்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ராகு திசை 18 வருட காலங்கள். இந்த ராகு 18 வருட காலங்கள் அப்படிங்கிறது ஏகதேசம் உங்களுக்கு ஒரு 45 வயசில் வந்தாலும் ஒரு 55, 60, ஒரு 65க்குள்ளே நம்ம கணக்கு போட்டுக்கலாம். அப்போ 65க்குள்ளே உங்களுக்கு ராகு வருவார். அப்போது இந்த ராகு என்ன பண்ணுவார்னா மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுவார். எப்படி அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 3, 6, 11 அல்லது குருவினுடைய பார்வை அல்லது குரு ராகு சேர்க்கை. ராகு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரே கிரகம் குரு தான். அந்த இடத்தில் அந்த நிலையில் ராகு இருந்து விட்டால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு போயிடும். மிகப்பெரிய யோகம். மகம் அப்படிங்கிறது கேது நட்சத்திரம். இது அடுத்து ராகு திசை. ஆரம்பத்திலே நீங்கள் கேது அனுபவிச்சிட்டீங்க, இறுதியே ராகுக்கு கொண்டு வரீங்க. ஆயுள் பலம் நல்லா இருந்துச்சுன்னா ராகுவை தாண்டுவீங்க. இல்லைன்னா அந்த ராகுலே ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனால் இந்த ராகு திசையில் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக நல்ல இடத்தில் இருந்து விட்டால் கிடைத்துவிடும். ஏன்னா சூரியன், சந்திரன், செவ்வாயில் ஒரு மீடியமாக தான் இருக்கும். ராகுவும் மீடியமாக இருந்துட்டா ஓரளவு இந்த பிறவியை வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற. ராகு நல்லா இருந்துட்டால் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, பெரிய பணம், லாட்ரி யோகம், இறுதி கால வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப செழிப்பாக இருக்கும். நம்ம சொல்லுவோம் முன்யோகம் பின்யோக ஜாதகம்னு சொல்லுவோம். அப்போ ராகு நல்லா இருந்துட்டால் உங்களுக்கு பின் யோகத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுத்துரும். சொத்து சுகங்கள், குழந்தைகளுக்கு தேவையானது எல்லா விஷயத்தையும் ஒரு செட்டில் பண்ணிட்டு போயிடும். அடுத்து பாருங்கள், அது இதில் அரசியல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர வைரலாகிடுவீங்க. அந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு நிறைய போஸ்டிங் கிடைக்கும். சினிமா துறையில் இருந்தீங்கனாலும் பெரிய பெரிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த பணம் சார்ந்த துறையில் பெரிய பெரிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு திசை மிகப்பெரிய ஒரு வைரலாக எல்லாத்தையும் பரப்பிட்டு போயிடும். ஏன்னா ராகு தான் வைரல் கிரகம். எல்லாத்தையுமே வெளிப்படையாக வெளிச்சத்தில் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது ராகு தான். அப்போது இந்த ராகு நல்லா இருந்துட்டால் மிகப்பெரிய யோகத்தையும் ஆளுமை தன்மையும் நிச்சயமாக கொடுத்து விடுவார். அடுத்து இறுதி காலம் குரு பகவான் 16 வருஷம் கடைசி பகுதின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கேது நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. இப்போ வரக்கூடியது குரு. 2 பேரும் ரொம்ப நட்பான ஒரு கிரகங்கள் தான். அப்போது ஆன்மீகத்தினுடைய உச்சத்துக்கு போவீங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயம், உங்களுடைய நீங்கள் செய்த தான தர்மங்கள், புண்ணியங்கள், இதெல்லாமே குரு திசையில் உங்களுக்கு வேலை செய்யும். எல்லாத்துக்கும் போதிக்கிறது, நீங்கள் கற்ற விஷயங்கள், நீங்கள் செய்த விஷயங்கள், உங்களுடைய அனுபவங்களை எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு போகிறது. எல்லாத்துக்குமே பாரபட்சம் பார்க்காம இறுதி காலம் இறைவனடி சேரக்கூடியது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ராகு கேதுக்கள் மிட் பாயிண்டில் நின்று விட்டால், ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கும் ராசிக்கும் சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால் கண்டிப்பாக இந்த குரு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு முக்தி பேரை கூட கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இங்கே பாருங்கள், இந்த கேது அப்படிங்கிறது நம்ம ஆன்மீகத்தை மட்டும் நம்ம சொல்ல முடியாதுங்க. கேது உண்மையாலுமே வெளிப்படையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா காமத்தின் உச்சம் தான் கேது. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு வெறுத்து வர்றது கேது. நிறைய ஆசைகளை இன்னும் வேணும் எல்லா விஷயத்துலையும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்கிறது ராகு. இந்த கேது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு வர்றதுதான். அப்போ இந்த மக நட்சத்திரத்தில் எல்லாமே வேணும்னு நினைப்பாங்க, எல்லாமே அனுபவிப்பாங்க, எல்லாமே கிடைக்கும். ஆனால் கடைசியில் எல்லாத்தையுமே வேண்டான்ட்டு விட்டுருவாங்க. அதனுடைய சுவையை மட்டும் உணர்ந்து கொண்டு பிறகு அனைத்தையும் மற்றவர்களுக்காக கொடுத்துட்டு வர்றது. சொத்தாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் தன் மனசறிஞ்சு எல்லாத்துக்கும் தான தர்மங்கள் நிறைய செஞ்சுட்டு ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்னு பார்க்காம எல்லாத்துக்கும் இந்த மகம் கொடுத்துட்டு வரும். ஏன்னா மகம் இயற்கையாகவே அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் அப்படின்னா, சூரியன்னா என்ன தெரியுங்களா சார்? சூரியனை எல்லாத்துக்கும் உதவி செய்கிறது, யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம இருக்கிறது, எல்லாத்துக்குமே வெயில்னா ஒளியை கொடுக்கறது சூரியன் தான்.
இல்லைங்களா? வெயில்னா எல்லாத்துக்கும் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது இவர்களுடைய மக நட்சத்திரத்தில் ரொம்ப, அதாவது சூரியனுடைய வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம் அப்படிங்கிறது மகம். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துக்கும் கொடுக்கறது. அதுவும் மகம் அப்படின்னா கேது மனசாட்சிக்கு பயந்த நட்சத்திரமாக இருக்கிறதுனால நல்லதை மட்டுமே அனைவருக்கும் விதைக்கக்கூடிய ஒருத்தர். நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே எல்லாத்துக்கும், மற்றவருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு கேரண்டியாக இருப்பீங்க. மற்றவருடைய வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு கேரண்டியாக இருப்பீங்க. அவர்கள் வளர்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஒரு பொறாமை குணம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு ஏக்கம் இருக்கும் உங்களுக்கு. அந்த நட்சத்திர ஜாதக ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கிரகங்கள் இல்லை அப்படின்னா, சரியில்லை அப்படின்னா ஒரு ஏக்கம் இருக்கலாமே தவிர, மற்றபடி நீங்கள் யாரை பார்த்தும் ஒரு பொறாமை குணமோ அவருடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவியாக இருப்பீங்களே தவிர, நீங்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் ஒரு கெடுதலான ஒரு விஷயத்தை கூட நீங்கள் செய்வதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். அப்போ மக நட்சத்திரக்காரங்க நம்ம ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டாலுமே நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கிடைக்கும். நிறையா விஷயங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிறையா விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத உண்மை. அவர்கள் கற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கற்றுக்கிட்ட விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறத பெரிய விஷயம். அது இந்த மக நட்சத்திரம் கண்டிப்பாக செய்யும். தான் கற்ற கல்வியாக இருந்தாலும், தான் கற்ற தொழிலாக இருந்தாலும், தன்னுடைய குடும்ப அனுபவம், உலகியல் அனுபவம், இந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியதில் ஒரு துளியும் கூட இந்த பாரபட்சம் பார்க்காது இந்த மக நட்சத்திரம். மகம் கண்டிப்பாக ஒரு நல்ல நட்சத்திரம், சித்தர்களுடைய ஆசி பெற்ற நட்சத்திரம், சிவபெருமானுடைய ஆசி பெற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது முழுமையான உண்மை. சிவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல, அதாவது சிவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா இந்த மக நட்சத்திரக்காரங்களை ரொம்ப பிடிக்கும். லக்ன பாயிண்ட்டோ ராசி பாயிண்ட், லக்ன பாயிண்ட் கண்டிப்பாக மகத்தில் இருந்துச்சுன்னா அவங்க சிவன் வழிபாடு தான் அதிகமாக பண்ணுவாங்க. சிவன் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் அவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சாதகமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கேது எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய காயத்ரி மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த வீட்டினுடைய அதிபதியோட காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்கள் கேதுவினுடைய நட்சத்திராதிபதி அப்படின்னு பார்த்துட்டு சுக்கிரன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? மக நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் சொல்லியிருந்தோம் இல்லையா? சுக்கிரனுடைய ஸ்தலமான கஞ்சனூர் ஸ்ரீ ரங்கநாதரை போய் பார்க்கறது, பெருமாளை போய் பார்த்துட்டு வர்றது, ஆதி திருவரங்கம் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் பள்ளிகொண்ட பெருமாளை தரிசனம் பண்ணுறது, படுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பெருமாள் கோயிலுக்கும் போனீங்கனாலும் உங்கள் நட்சத்திரம் இயங்கும். நட்சத்திரம் இயங்க இயங்க உங்கள் தோஷங்கள் விலகும். சந்திர திசையில் மட்டும் கவனமாக இருங்க. சந்திரன் மட்டும்தான் உங்கள் கர்மாவை கழிப்பார். அப்போது நீங்கள் என்ன செஞ்சுட்டு வரீங்களோ அந்த கர்மா கழிக்கிறதுக்கு உண்டான காலங்கள் அந்த சந்திர திசையில் நடக்கும். அதே போல் மகம் அப்படின்னா சித்தர்கள்னு சொல்கிறோம். அப்போ சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு செய்கிறது, பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு செய்கிறது, விநாயகருடைய வழிபாடு செய்கிறது, விநாயகர் கோவிலுக்கு உதவிகள் செய்கிறது, விநாயகர் கோவில் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாமே நீங்கள் செய்யலாம். விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுறது, ஏதாவது ஒரு கோவிலில் ராகு கேதுக்கு கல் அடித்து கொடுப்பாங்க தெரியுங்களா, அதெல்லாம் அதாவது உங்களுடைய காதுக்கு வந்துச்சுன்னா அதெல்லாம் அதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் நீங்கள் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் செம்பாம்பு, ராகு கரும்பாம்பு. அப்போது இந்த கல், ராகு கேது கல் அடிப்போம் இல்லைங்களா, அந்த 5 தலை நாகம் இருக்கிற மாதிரி, பாம்பு வளைஞ்சிட்டு இருக்கிற மாதிரின்னு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, கல் இருக்கும் இல்லையா, அது ஏதாவது கோயிலில் கொடுக்கறது. குறிப்பாக இந்த மக நட்சத்திரக்காரங்க குலதெய்வ கோயிலுக்கு நிறைய உதவிகள் செய்கிறது, குலதெய்வ கோயிலுக்கு கட்டுமான பணிக்கு உதவிகள் செய்கிறது, அந்த கோவில் இந்த மாதிரி விநாயகர் வைக்கிறதுக்கு, அல்லது அம்மன், சுக்கிரன்னா அம்மன், அலங்கரிக்கப்பட்ட அம்மன். அப்போ உங்களுடைய குலதெய்வமே அம்மனாக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவிகள் செய்கிறது, அவங்களுக்கு ஏதாவது இந்த தலையில் சர்ப்பம் இருக்கும் இல்லைங்களா, அந்த 5 தலை நாகம் மாதிரி சர்ப்பமெல்லாம் வாங்கி கொடுப்போம் இல்லையா, அதெல்லாமல் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ மக நட்சத்திரக்காரங்கள் அதிகமாக இது சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டிலே போயிருங்க. ஆன்மீகம் சார்ந்த கோயிலுக்கு செய்கிறது, தன்னுடைய பரம்பரைகளுக்கு செய்கிறது, தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்கிறது அப்படிங்கிறது ரத்த உறவுகள் சார்ந்த பரிகாரங்களும், ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம், தன் குலம் சார்ந்த பரிகாரம். தன்னுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் காலப்புருஷனுக்கு 5வது வீடு தான் சிம்மம், அந்த வீட்டில் ஜொலிக்கக்கூடியது மகம். அப்போது 5ஆம் வீடு தான் குலதெய்வம். அப்போ குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எடுத்து செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய ஆளுமை தன்மையும், அதே போல் இந்த மகம் இந்த மாதிரி விஷயத்தை செய்தால் ஜாதகமே கெட்டு போயிருந்தாலும் மகம் கண்டிப்பாக ஜெகமாளும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம திருடிகளே சரணம்.